ஒரு நாட்டோட அரசரும் அரசியும் அவங்களோட இளவரசருக்கு பொண்ணு தேடி பல நாடு போயிட்டு வராங்க. ஆனா அவங்க பையனுக்கு ஏத்த பொண்ணே அவங்களுக்கு கிடைக்கல. ஒரு நாள் அரச காவலாளி அரசி கிட்ட வந்து, ஒரு பெண் உங்கள்கிட்ட உதவி கேட்டு வந்திருக்காங்க அரசி. அவங்க அரண்மனைக்கு முன்னாடி காத்துக்கிட்டு இருக்காங்க. அரசி அந்த பெண்ணை வந்து பாக்குறாங்க. அந்த பெண் அவ்வளவு அழகா இருக்கா. அந்த பெண்ணை அரசி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அரசியே, என் கூட வந்தவங்க எல்லாருமே மலையில நனைஞ்சிட்டாங்க. அவங்க எல்லாரையுமே ஒரு பாதுகாப்பான இடத்துல தங்க வச்சுட்டேன். ஆனா எனக்கு தங்க இடம் கிடைக்கல. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உங்க அரண்மனையில தங்கிக்கலாமா? அரசி அந்த பெண் மத்தவங்களுக்கு உதவி பண்ணதை கேட்டதுமே இவ கண்டிப்பா ஒரு இளவரசியா தான் இருக்கணும்னு நினைக்கிறா. அரசி அவளை இன்னைக்கு அரண்மனையிலே தங்க சொல்றா. அவளுக்கு போட்டுக்க ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு அரசியோடய சேர்ந்து சாப்பிட சொல்றா. அரசி அரசர்ட்ட நடந்ததெல்லாம் சொல்லி, இவ கண்டிப்பா ஒரு இளவரசியா தான் இருப்பா, நம்ம பையனுக்கே இவளை கல்யாணம் பண்ணி வைக்கலாமா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு அரசர், நீ எதுக்கும் ஒரு வாட்டி இவ இளவரசி தானாங்கிறத சோதிச்சு பாரு. சோதிச்சு பார்க்காம நம்ம முடிவுக்கு வர முடியாது. இரவு அந்த பெண் தூங்க போற பெட்டுக்கு கீழே 2 பட்டாணியை போட்டு வைக்கிறா. காலையில எழுந்ததும் அரசி அந்த பெண்ணுகிட்ட போய் கேக்குறா, நைட்டு நல்லா தூங்குனியாமா? அதுக்கு அந்த பெண், இல்ல அரசியே, நைட் எல்லாம் பெட்டுல ஏதோ உறுத்திக்கிட்டே இருந்துச்சு, என்னால